ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலான்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த செல்லர்ஸோட பிரேக்கிங் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் டேபிள்னு சொல்லக்கூடிய செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஷன் டேபிளை நீங்கள் என்எஸ்சி டூவில் போய் எப்படி பார்க்கணும், அதை வச்சு எப்படி இன்ட்ராடேல ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற அப்டேட் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அது ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 21,530 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம ஓப்பன் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ½ அன் ஹவர் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து நம்ம என்ட்ரி எடுப்போம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து எஸ்டர்டே லோ பிரேக் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே இங்கே தான் இருந்தது மார்க்கெட். அதாவது 21,470. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போது எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து எல்லாரோட சாய்ஸும் வந்து புட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்மளும் அதை தான் சாய்ஸ் பண்ணோம். மார்க்கெட்டு இங்கே இருக்கும்போது ஆக்சுவலாக மார்க்கெட் இங்கே இருக்கும்போது இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 புட்டு 500 புட்டுலாம் இந்த மணி தான். ஆக்சுவலாக 550 புட்டு 500 புட்டு எல்லாமே இந்த மணி தான். ஓகேங்களா? அதனால் நம்ம அதாவது காலில் இந்த மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா 450 கால் தான் இந்த மணி வரும். ஓகேங்களா? 450 கால், அதுக்கப்புறம் 500 கால் இந்த மணி 2 பேர் தான். மேக்ஸிமம் 450 500. இந்த சைடு பார்த்தா 450 500, மேலே பார்த்தீங்கன்னா 550 500 புட்டு. ஓகேங்களா? இவன் தான் இந்த மார்க்கெட் நெகட்டிவ்னால் கண்டிப்பாக நம்ம புட்டை தான் போய் பார்க்கணும். அதை தான் நம்மளும் பார்த்தோம். ஆக்சுவலாக 550 புட்டை தான் நம்ம போய் பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 550ஓட சார்ட்டு. மார்க்கெட் எப்படி க்ளீன் நெகட்டிவ் ஆச்சோ அதே மாதிரி இவன் ஃபுல் பாசிட்டிவில் இருந்தான். அதாவது எஸ்டர்டே ஹை பிரேக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ். இவன் கரெக்டாக எக்ஸாக்டாக இவன் அட்வான்ஸ் லெவல்லையும் தெளிவாக மீட் ஆனான். 2வது கேண்டில் ஆக்சுவலாக 86ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். அதில் பிரேக் அவுட் ஆகி கிட்டத்தட்ட 90ல் என்ட்ரி எடுத்திருந்தால் கூட ஒரே கேண்டிலே அவன் 55 பாயிண்ட் கிட்ட போயிட்டான். ஒரே கேண்டிலே 55 பாயிண்ட்டு. ஆக்சுவலாக நம்ம அவ்வளோ தூரம்லாம் வெயிட் பண்ண மாட்டோம். சப்போஸ் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் 15 பாயிண்ட் 20 பாயிண்டில் கட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? அப்புறம் புல் பேக் வந்து ரிட்டர்ன் போகும்போது தான் நம்ம ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கிறோன்னா 15 பாயிண்டில் வெளியே வந்துடணும் சடர்னு. இவன் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி தெளிவாக ஒரு 55 வரைக்கும் போயிட்டான். 50ன்னு வச்சுக்கிங்களேன். 86னா நீங்கள் 90ல் என்ட்ரி இருந்தாங்கன்னா 50னா 60 பாயிண்ட்டு ஜஸ்ட் ஒரே கேண்டிலே போயிட்டான். அதாவது 2 அட்வான்ஸ் லெவலையும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். ஒரு அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து இன்னொரு அட்வான்ஸ் லெவல் பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். டார்கெட்டும் கொடுத்துட்டான். ஆனால் இவன் புல் பேக் வருவான்னு நம்ம எதிர்பார்க்கும்போது ஆக்சுவலாக இவன் 2 அட்வான்ஸ் லெவலையும் எப்படி மேலே உடச்சி போனாலும் அதே மாதிரி அடுத்த கேண்டிலே கீழே உடச்சிட்டான். எப்போதுமே இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவலில் மேலே உடச்சி கீழே உடச்சிட்டான் அப்படின்னா அவ்வளோதான், அவன் இந்த லெவலுக்கு மேலே போக மாட்டான்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? இதுக்கு மேலே மார்க்கெட் போகாது அப்படின்னு அர்த்தம். 2வது அவன் பர்ஃபார்ம் பண்ணாலும் திருப்பி அந்த லெவலில் முட்டி கீழே தான் வருவான். இதுதான் வந்து லாஜிக்கு. ஏன்னா ஒரு லெவலை உடைக்கிறான் அப்படின்னா அடுத்த லெவல் போயிட்டே இருக்கணும். ஒரு லெவலில் எங்கே போய் நிற்கிறானோ அதை உடைக்க முடியாமல் ரிட்டர்ன் ஆகிட்டான் அப்படின்னா அந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகாது. பெரும்பாலும் மார்க்கெட் அப்படி தான் ஆகும். 10 மார்க்கெட் நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா 8 மார்க்கெட் இப்படி தான் நடக்கும். ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் 2 மார்க்கெட் உடச்சி கீழே வந்துட்டு திருப்பியும் கூட மேலே உடைப்பான் சில டைமில் 1:30 மணிக்கு மேலே. ஆனால் மேக்ஸிமம் மார்க்கெட் அதில் முட்டி கீழே தான் வருவான் இன்றைக்கி மார்க்கெட் மாதிரி. ஓகேங்களா? ஓகே, அதனால் இவன் அட்வான்ஸ் லெவலில் இவன் வந்து அடுத்த ஒரு 9:30 மணிக்கே உடச்சிட்டான் கீழே. ஓகே, அப்போ தான் வந்து நம்ம இவன் இதோட பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு நம்ம காலை போய் சூஸ் பண்ணோம். அப்போது கால் வந்து இந்த மணி கால் வந்து பார்த்திங்கன்னா 21,500 தான் கால். 21,500 கால் ஆப்ஷன் தான் வந்து இந்த மணியில் இருந்தான். அப்போது எக்ஸாக்டாக இவன் தான் அது. இவன் பார்த்திங்கன்னா இவன் கரெக்டாக எக்ஸாக்டாக சப்போர்ட்டில் நின்னான். அவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கும் போது இவன் எக்ஸாக்டாக சப்போர்ட்டில் இருக்கிறான் பாருங்கள். இவன் சப்போர்ட்டில் இருக்கிறான். இன்னொன்று இவன் அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைக்கிறான் பாருங்கள். அதாவது எவனா ஒருத்தன் தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது பிரேக் அவுட்டில் கண்டிப்பாக அந்த ஒரு 10 நிமிஷத்தில் அந்த என்ட்ரி யாராலையும் எடுத்துருக்க முடியாது. புல் பேக் வந்து அவன் நிற்பான்னு பார்த்தா நிற்கலை.
அவன் வந்து எல்லா லெவலையும் கீழே உடச்சிட்டான். அப்போது நம்ம கால் ஆப்ஷனை தான் போய் பார்த்தாகணும், ஒரு வழி கிடையாது. அப்போ கால் ஆப்ஷன் எப்போதுமே ஒருத்தன் அட்வான்ஸ் லெவலை தாண்டி போகிறான் அப்படின்னா அடுத்தவன் அட்வான்ஸ் லெவலை கீழே உடச்சிக்கிட்டே வரணும். அந்த மாதிரி உடைக்காமல் அவன் வந்து சப்போர்ட்டில் நின்றுட்டான் அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணுறவன், அதாவது புட் ஆப்ஷன் கண்டிப்பாக அவன் அட்வான்ஸ் லெவலை தாண்டி போனவன் கீழே தான் உடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? அதுதான் இன்றைக்கி நடந்தது. ஆக்சுவலாக 580ன்ற புட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிரேக் அவுட்டில் எடுத்திருந்தால் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். சப்போஸ் புல் பேக்கில் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த லெவலில் நிற்கலை, நம்ம என்ட்ரி கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டோம். நின்று மூவ் ஆகும்போது தான் என்ட்ரி எடுப்போம், அதுதான் ரூலு. ஆனால் நிற்கவே இல்லை, கீழே உடச்சிட்டான். கீழே லெவலை உடச்சாலே நீங்கள் அப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பாசிட்டிவாக இருக்கிறவன் அட்வான்ஸில் தாண்டி மேலே போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ட்ரி. சப்போஸ் அவன் என்ட்ரி கொடுத்துட்டு டார்கெட் கொடுத்துட்டு திருப்பி அட்வான்ஸில் கீழே உடச்சிட்டா அவ்வளோதான். அது அப்புறம் தான் நம்ம போயிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இவனோட ஆப்போனண்ட்டை போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதுதான் இன்றைக்கி நடந்தது. அதாவது புட் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணான். ஆனால் அந்த என்ட்ரியை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பிஃபோராக ஒரு 5 நிமிஷத்தில் என்ட்ரி எடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணவங்க மட்டும்தான் அதை எடுத்துருக்க முடியும். நியூவாக இருக்கிறவங்க அது கஷ்டம், கொஞ்சம் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இவன் பாருங்கள், இவன் ஓப்பன்லேயே இவன் அட்வான்ஸ் உள்ள கீழே உடைக்கிறான் காலு. அப்போது புட் ஆப்ஷன் மேலே உடைக்கும் போது அவனை எடுக்கலாம்ல, அதுதானே லாஜிக்கு. அதே மாதிரி இவன் வந்து இவன் கால் ஆப்ஷன் அதுக்கப்புறம் சப்போர்ட் ஆகிட்டவுடனே புட் ஆப்ஷன் வந்து 550 புட் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சான். அப்போ இவனை எடுக்கலாம்ல, இதுதானே லாஜிக். ஓகேங்களா? அதுதான் இன்றைக்கி நடந்தது. ஓகேங்களா? புட் ஆப்ஷன் வந்து அந்த 15 நிமிஷத்தில் என்ட்ரி எடுக்க முடியாதவங்க 550 புட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். 550 புட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கவே இல்லை. இது பிரேக் அவுட்டு. இங்கே புல் பேக்கில் நிற்று மேலே போயிருக்கணும். ஆனால் இதை உடச்சிட்டான் அவன். இந்த லெவலையும் உடச்சிட்டான். கரெக்டாக என்ன டைம் பார்த்துங்க, 45-40ன்னு வச்சுக்கிங்க. ஓகேங்களா? அப்போ இவன் கீழே உடச்சிட்டான்னும் போது தான் நம்ம போய்ட்டு கால் ஆப்ஷனை போய் பார்க்கணும். அந்த டைமில் 21,500 கால் ஆப்ஷன் இந்த மணி தான். அந்த டைமில் இவன் பாருங்கள், எக்ஸாக்ட் 9:35 9:40 9:40க்கு லெவலில் இவன் மேலே உடைக்கிறான் பாருங்கள். 9:40க்கு இவன் க்ளீனாக அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைக்கிறான். ஓகேங்களா? சப்போஸ் இவன் உடைப்பானா, அவன் கீழே உடைச்சிட்டான், க்ளோஸ் கீழே வச்சுட்டான்னும் போது இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், இவன் தான் எடுப்போம் நம்ம. சப்போஸ் இந்த பிரேக் அவுட்டில் எடுக்கலை அப்படின்னா கூட இந்த புல் பேக்கில் கண்டிப்பாக நம்ம எடுத்துருப்போம். ஏன்னா இந்த இடத்துல நிற்கிது மார்க்கெட். ஓகேங்களா? இந்த இடத்துல நின்று மேலே தான் போகிறோம் அழகாக. ஓகேங்களா? ஆக்சுவலாக 93 95னா கூட உங்களுக்கு வந்து 124 வரைக்கும் போயிருக்கான். நம்ம 15 பாயிண்ட்டு தான். அதுக்கப்புறம் லெவலை இவனும் கீழே உடைச்சிட்டான். இவனும் அட்வான்ஸ் லெவலை கீழே உடைச்சிட்டான். இந்த இடத்துல தெளிவாக உடைச்சிட்டான். ஓகேங்களா? அதாவது கொடுத்த லோவையும் அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே லோ கொடுத்துருந்தான், அந்த லோவையும் உடைச்சிட்டான். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 மணிக்கே உடைச்சிட்டான். அப்போது கால் ஆப்ஷன் அவ்வளோதான், பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றதை சொல்லிட்டான். ஏன்னா அட்வான்ஸ் லெவலில் மேலே தாண்டி டார்கெட் கொடுத்துட்டான். ரெண்டாவது அட்வான்ஸ் லெவலில் அவனால் மூவ் பண்ண முடியல, மேலே அடுத்தடுத்த லெவல் போக முடியல, கீழே உடைச்சிட்டான். கீழே உடச்சி பாருங்கள், இந்த இடத்துல புல் பேக் ஆகலாம். எத்தனை மணிக்கு? 12:30 மணிக்கு. அப்போது திருப்பியும் அந்த இடத்துல புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன்னா எவனா ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணினே தான் இருப்பான் மாறி மாறி. எவன் வீக்காக ஆகிறானோ உடனே ஆப்போனண்ட் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இவன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவன் வீக்காக இருப்பான், இவன் ஸ்ட்ராங்காக இருந்தவன் வீக் ஆகிட்டவனா வீக்காக இருக்கணும், திருப்பியும் ஸ்ட்ராங் ஆகிடுவான். இப்போ சில டைமில் 2 பேருமே வீக்காகவே இருப்பாங்க, அட்வான்ஸ் லெவல் தாண்டவே மாட்டானுங்க, அப்படியே அரைச்சிடுவானுங்க. இன்றைக்கும் மார்க்கெட் வந்து ரேஞ்சு மாதிரி தான், ஆனால் மூவ்மெண்ட் நல்லா கொடுத்தான். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல இவன் கீழே உடைச்சதுனால கண்டிப்பாக புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா? அப்போது 550ன்ற புட் ஆப்ஷன் அகெயின் திருப்பியும் வந்து எத்தனை மணிக்கு அவன் கீழே உடைச்சான்? 12:30 மணிக்கு. பாருங்கள், எக்ஸாக்டாக அதே 12:30 மணிக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைச்சி புல் பேக் ஆகி இவன் போகிறான். எவ்வளோ அழகாக நடக்குது பாருங்கள். அட்வான்ஸ் லெவலுன்றது எவ்வளோ, அதாவது செல்லர்ஸ் பயப்படக்கூடிய இடம். ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் செல்லர்ஸ் பயப்படக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு ஸ்ட்ரைக்கோட பிரேக் ஈவன் லெவல் உங்களுக்கு தெரியணும். அதுதான் அட்வான்ஸ் லெவல் நம்ம சொல்கிறோம். அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம். அப்போது அவன் வந்து வீக் ஆகும்போது இவன் மேலே போகிறான் பாருங்கள் அழகாக. இந்த மாதிரி தான் மாறி மாறி நடக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இவன் உடச்சிட்டு தெளிவாக இங்கேருந்து போகிறான் பாருங்கள். 85 90ன்னா கூட 128 வரைக்கும் போயிடலாம். 35 பாயிண்ட், நம்மளுக்கு 15 பாயிண்ட் கிடச்சாலே போதுமானது. ஓகேங்களா? அகைன் இவனும் திருப்பியும் கீழே வந்து வீக் ஆகிறான். இவன் வீக் ஆகும்போது இந்த இடத்துல தெளிவாக கொடுத்த லோவையும் இவனும் உடைக்கிறான். உடச்சி அகெயின்
புல் பேக் ஆகலாம். எத்தனை மணிக்கு? 2:30 மணிக்கு. அப்போ திருப்பியும் கால் ஆப்ஷன் தானே பர்ஃபார்ம் பண்ணுவோம். தெளிவாக பாருங்கள், திருப்பியும் கால் ஆப்ஷன் 21,500 கால் ஆப்ஷன் பாருங்கள். 2:30 மணிக்கு திருப்பியும் அதே லெவலில் வந்து உட்காரலாம் பாருங்கள். அதே 2:30 மணிக்கு திருப்பியும் அவன் வீக் ஆகிட்டான். 2:30 மணிக்கு வீக் ஆகும்போது இவன் தானே பர்ஃபார்ம் பண்ணி அவன் அதானே ரூல் பாருங்கள். அகெயின் 2:30 மணிக்கு அழகாக இவன் மேலே க்ளோஸ் வைக்கிறான். இந்த இடத்துல கூட என்ட்ரி எடுக்கலாம் நீங்கள். 95ன்னா எவ்வளோ தூரம் போயிருக்கான் பார்த்தீங்களா? 70 பாயிண்ட்டு. எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். அவன் வீக் ஆனவனை இவனை எடுக்கணும், இவன் வீக் ஆனவனை அவனை எடுக்கணும். இப்படி தான் மாற்றி மாற்றி எடுக்கணும். ஆப்னண்ட் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. 2 பேரில் எவன் வீக் ஆகணும்னு அட்வான்ஸ் லெவலுன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் அவன் வீக் ஆனவொடனே அட்வான்ஸில் இவன் மேலே உடச்சி புல் பேக் ஆகிறானா, ஆகி திருப்பி மேலே நிற்கலை அப்படின்னா வெயிட் பண்ணணும். திருப்பி மேலே பிரேக் அவுட் க்ளோஸ் வைக்கிறானா, வந்த லோ ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? 95 ஸ்டாப் லாஸ் எவ்வளோ உங்களுக்கு? 80 தான் வைக்கணும். ஆக்சுவலாக பாருங்கள், இவனை 80 தான் இருக்கிறான் பாருங்கள். எடுத்திருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள், எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது மார்க்கெட். அசால்ட்டாக போகுது பாருங்கள் மார்க்கெட். ஓகேங்களா? இப்போது திருப்பியும் புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் என்ன நடக்கணும்? இவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கணும். இவன் ஆனால் உடைக்கிற கண்டிஷனில் இல்லை. இப்போதைக்கு மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இதுதான் லாஜிக், மார்க்கெட்டோட லாஜிக். எவனா ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் எவனா பர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் லெவலில் கீழே உடைச்சானா அவன் ஆப்போனண்ட்டு திருப்பியும் புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவான். புட் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டி டார்கெட் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தால் பரவாயில்ல. திருப்பியும் அவன் அட்வான்ஸில் கீழே உடைச்சா உடனே கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவான். இதுதான் நடக்குமே. ஓகேங்களா? இதில் எஸ்டர்டே ஹை பிரேக், எஸ்டர்டே லோ பிரேக்கு அப்படின்னா தொடர்ந்து ஒரே ட்ரெண்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா லோவை உடச்சி திருப்பியும் லோ உள்ளே வந்துட்டான். அப்போது மார்க்கெட் ரேஞ்சு தான் க்ளீனாக. ஓகேங்களா? ஆனால் மூவ்மெண்ட்டை நல்லா கொடுத்தான். 2 சைடை நல்லா மூவ்மெண்ட் கொடுத்தான். ஓகேங்களா? ஆனால் இந்த லாஜிக்கை புரிஞ்சிக்கிட்டால் ஈஸியாக என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு என்ட்ரி தான். காலையில் அவனுக்கு புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணலன்னு தெரிஞ்சிட்டோம். 1/4 மணி நேரத்துலேயே அவன் லெவலில் கீழே உடைச்சிட்டான். அப்போது கால் ஆப்ஷனை மட்டும் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். ஆனால் இது தெளிவாக கண்டுபிடிச்சி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக 2-3 என்ட்ரி மாற்றி 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 எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும், ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிஇபி லெவலில் கூட வச்சு நீங்கள் எடுத்துருக்கலாம். 500 கால் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி பிஇபியில் வந்து 88 தான். ஆக்சுவலாக வந்து 88ல் கூட உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்கான் பாருங்கள். 90, 115, 25 பாயிண்ட் போதாதா பிஇபிக்கு பாருங்கள். தெளிவாக 88 தான் நம்ம கொடுத்துருக்கோம். 88ல் கரெக்டாக புல் பேக் ஆகிருக்கான் பாருங்கள். புல் பேக் ஆகி தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சால் தான் நம்ம எப்போ வேணால் உள்ளே போனால் எப்போ வேணால் வெளியே வரலாம். ஆனால் லாஜிக்காக ஒருத்தனை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா சிம்பிள் தான். வீக்காக இருக்கிறதுன்னு சொன்னால் சில பேருக்கு புரியாது. அட்வான்ஸ் லெவலில் ஒருத்தன் கீழே உடைக்கணும், ஒருத்தன் மேலே உடைக்கணும். ஓகேங்களா? அதாவது மேலே உடச்சி போயிட்டே இருக்கிறவன் சடனாக கீழே உடச்சானா அப்போ தான் நம்ம போய்ட்டு கீழே உடச்சவன் எவனா சப்போர்ட் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுக்கிறானா, மேலே உடைக்கிறானா அட்வான்ஸ் லெவலில் பார்த்து அவனை எடுக்கணும். ஓகேங்களா? அவன் எதுலேயுமே தாண்டலை அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணுறவனே தான். அதாவது இவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டி ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணினே இருக்கான், அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கான்னா கண்டிப்பாக அவனே தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். வீக்காக இருக்கிறவன் ஸ்ட்ராங் ஆகவே முடியாது. அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் வீக் ஆகணும், அப்போ தான் வீக்காக இருக்கிறவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். திருப்பியும் பர்ஃபார்ம் பண்ணுறவன் வீக்கானால் தான் திருப்பியும் வீக்கானவன் திருப்பியும் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா? இதுதான் லாஜிக். எவனா ஒருத்தன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஒன்று கால் இல்லைனா புட்டு. ஓகேங்களா? ஒன்று கால் அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைக்கிறான் அப்படின்னா புட்டு கீழே உடைக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி புட்டுக்கு மேலே உடைக்கிறான்னா கால் கீழே உடைக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி யார் மேலே உடைக்கிறா யார் கீழே உடைக்கிறான்னு பார்த்து பொறுமையாக அணுகணும். ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம என்ட்ரி கிடைக்கலாம், செகண்ட் ஹாஃப்லனா அப்புறம் கடைசி என்ட்ரி 1:30 மணிக்கு மேலே ஆக மொத்தத்தில் எப்போனா ஒரு டைம் நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? பொறுமையாக பார்த்து இது கூட வந்து நம்ம ஆப்ஷன் டேபிள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னும் சூப்பர். இன்றைக்கி மார்க்கெட் எங்கேருந்து திரும்பிச்சு? இன்றைக்கி மார்க்கெட்டோட சப்போர்ட் நம்ம எங்கே கொடுத்துருந்தோம்? 21,525, 21,490, 21,435 தான் நம்ம சப்போர்ட் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் எங்கேருந்து திரும்பி இருக்குது பாருங்கள். 450 எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 435 ஒரு 10 பாயிண்ட் முன்னாடியே திரும்பிட்டான். அதே மாதிரி செகண்ட் சப்போர்ட் வந்து 490 எங்கே வந்து திரும்பியிருக்கான் பார்த்தீங்களா? அப்போது இந்த இடம் சப்போர்ட்டாகவும் இருக்குது,
நல்லா புரிஞ்சிக்கணும் எல்லாருமே. ஓகேங்களா? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்எஸ்சி நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. நம்ம சார்ட்டில் பார்க்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது இது. முழுக்க செல்லர்ஸ் தான் இந்த மார்க்கெட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை நம்ம சொல்லலை. என்எஸ்சிலே டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளை தான் நம்ம ஃபைன் பண்ணி உங்களுக்கு நம்ம போஸ்ட் பண்ணுறோம் காலையில். அது இல்லாமல் அதை எப்படி பார்க்கணுன்ற வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் சேனலில். அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் அது. ஓகேங்களா? அப்போது இந்த இடம் 490 இந்த சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போது இங்கே வரும்போது இங்கே இருக்கிற 500 இவன் வந்து இங்கே நின்று மேலே திரும்பும்போது 500 வந்து இந்த மணியாக மாறிடுவான். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இங்கே 500 எடுக்கணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் வீக் ஆகணும். மேலேருந்து யார் பர்ஃபார்ம் பண்ணின்னு வரான்? 21,550 புட் ஆப்ஷன் தான். அவன் வீக் ஆகணும். வீக் மீன்ஸ் அவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கணும். ஓகேங்களா? அப்போது தெளிவாக நீங்கள் பாருங்கள். இங்கே டைம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே சப்போர்ட் எடுத்து இவன் மேலே போகிறான். இன்னொன்று இவன் ஓப்பனையும் தாண்டுறான். இன்னையோட ஓப்பன் 21,530. தெளிவாக ஓப்பனையும் தாண்டுறான். அப்போது மார்க்கெட் வந்து நல்ல டிமாண்ட் ஆகிடுச்சு, நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது இந்த டைம் பார்த்துங்க 2:20. ஓகேங்களா? அப்போ 2:20க்கு புட் ஆப்ஷன் டோட்டலாக வீக்காக இருந்தால் தான் நம்ம கால் ஆப்ஷனை எடுக்கணும். மார்க்கெட் என்ன தான் பக்காவாக பாசிட்டிவாக மாறுதுன்னாலும் புட் ஆப்ஷன் 2:20க்கு வீக்காக இருக்கானா அப்படின்னு பார்த்தா தெளிவாக வீக்காக தான் இருக்கிறான். என்னாச்சு? அட்வான்ஸ் லோவில் கீழே உடச்சி வந்த லோவையும் கீழே உடச்சி கடைசி லோவையும் அவன் உடச்சிட்டான். இங்கே உடச்சி புல் பேக் தான் நிற்கிறான். இந்த சப்போர்ட்டெல்லாம் உடச்சி ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டான். அப்போ ரெசிஸ்டன்ஸில் போய் நிற்கிறான். அட்வான்ஸ் லெவலில் டோட்டலாக சொல்ல போனால் நம்ம பாஷையில் கீழே உடச்சிட்டான். கீழே உடச்சிட்டு அதில் புல் பேக் ஆகலாம் 2:20. அப்போ மார்க்கெட் பாசிட்டிவாக மாறுது, இவன் நெகட்டிவாக மாறிட்டான் புட்டு. அப்போ எப்படி அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான்? அப்போ கால் தானே பர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ 500 காலை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா 500 கால் தெளிவாக வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே உடைக்கிறான். எத்தனை மணிக்கு? சேம் அதே டைம் 2:20. ஓகேங்களா? மேலே உடச்சி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி எடுக்க போகிறீங்க. வந்த லோ ஸ்டாப் லாஸ் இல்லை 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அழகாக என்ட்ரி. சிம்பிள். ஓகேங்களா? ஓகே. ஆனால் அட்வான்ஸ் லெவல்ன்றது ரொம்ப முக்கியம். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இதை தான் நம்ம வந்து கோர்ஸ் வீடியோவில் அட்வான்ஸ் லெவல் என்எஸ்சி செட் வந்து எப்படி எடுக்கிறது, அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி அக்யூரேசியாக ட்ரேட் எடுக்குதுன்னு தான் நம்ம கோர்ஸ் வீடியோ சொல்லித்தரோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ட்ரி வரல, வந்தது. ஆனால் நம்ம நினச்சா மாதிரி நம்ம ரூல்ஸ் பிரகாரம் இல்லை. அதனால் இன்றைக்கும் நம்ம எடுக்கலை. நோ ப்ராப்ளம். தேங்க்யூ காய்ஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.